ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோடுன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம பலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 18. நம்ம ஹீரோவோட தாத்தா தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிலாம் ரொம்ப பலமா இருக்கு. எல்லாத்தையும் நீ கரெக்டாக பண்ணுவேன் நம்புற கிரியோ அப்படின்னு சொல்லி பால் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட் சில பேர் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹேட்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. கடையை காப்பாத்துறான்னு சொல்லி பிடிச்ச சாத்நாத் இன்னும் அதை பிடிச்சிக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கான். பேபலஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ அந்த சென்ட்ரல் பிளாசால தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே அங்க நடக்கிற சம்பவம் எதுவும் தெரியாது. நம்மளோட பார்ட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போது. அந்த செர்மனி பெல் அடிச்ச உடனே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லவோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு கிரியோ இருக்கிற அந்த சீக்ரெட் டோரை ஓபன் பண்றான். பார்த்தா அந்த இடத்துலயே ஒரு பேரியர் இருக்கு. ஹே கிரியோ, நீ உள்ளதான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பேரியரை போட்டு தட்டிட்டு இருக்கவோ கிரியோ வந்துட்டு அந்த பேரியர் ரிமூவ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அப்படியே உள்ள விழுந்துருதான். ஹே இருமா, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். கிரியோ, உன்னோட கண்ணாடி எங்க? நீ ஏன் வித்தியாசமா இருக்க? இந்த ஸ்கூல் முழுக்க இருக்கிற பேரியர் அது உன்னோட மேஜிக் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா இருமா, அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். ஹே அது காபுகோ மிஷின் தானே, நம்மளோட வெடிவர எங்கதான் இருக்கு, அதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ இருமா இதுவா, இதை வச்சு நான் இந்த ஸ்கூலையே வெடிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா எதுக்காக இப்படி பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால என்னோட ஸ்டோரியை சொல்றதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றான். என்னோட ஃபேமிலி தான் கிங்டம்க்கு அயன் பேரியரை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா என்னோட உடம்புல மேஜிக்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் என் குடும்பத்துல எல்லாருமே என்ன வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பையனுக்கு மேஜிக் பவர் ரொம்பவும் கம்மியா இருக்கு, இவன் எப்படி நம்ம ஃபேமிலியில பிறந்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அப்போ கிரியோட அம்மா கிட்ட அம்மா அப்படின்னு சொல்லி அவன் போகவும் அவங்க அம்மாவே அவனை தள்ளி விட்டுருந்தாங்க. இவனை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்புறாங்க. கிரியோவை ஒரு கார்டன் ஸ்கூல்ல அவங்க சேர்க்கறாங்க. ஆனா கார்டன் ஸ்கூல்ல இருக்கிறவங்க, ஹே உன்னை பார்த்தா அந்த நோபல் ஃபேமிலியில இருந்து வந்தவன் மாதிரியே தெரியல, நீ ரொம்பவும் வீக்கா இருக்க, உன் மேஜிக் ரொம்பவும் வீக்கா இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்றாங்க. அந்த கார்டன் ஸ்கூல்ல என் வாழ்க்கானா அப்படியே முடிஞ்சு போகல. இன்னொரு பொண்ணு எனக்காக என் கூட இருந்தா. கிட்டத்தட்ட அந்த பொண்ணும் என்னைய மாதிரி தான். அவளோட மேஜிக் பவரும் வீக் தான். அவ என்ன ஏத்துக்கிட்டா. அவ கூட நான் ரொம்பவும் ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு கிரியோ வந்துட்டு கதையை கண்டினியூ பண்றான். ஹே கிரியோ, உன்னோட பேரியர் இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோம். ஆனா நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணலன்னா இது உடஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரியோ, உன்னோட இந்த கொம்பு இது ரொம்பவுமே பெர்ஃபெக்ட்டா கியூட்டா இருக்குது. நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால என்னோட பாட்டி எனக்கு கொடுத்த லக்கி சாம் இதை நீ தொட்டு பாக்குறியா அப்படின்னு அந்த பொண்ணு கொடுக்கவும், நிஜமாவா அப்படின்னு சொல்லி அவனும் அதை தொட போறான். ஆனா என்னோட சந்தோஷம் அங்க ரொம்ப நாளைக்கு நிலைக்கல அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்றான். பார்த்தா கிரியோ கிட்ட பிரச்சனை பண்ற அந்த பசங்க வந்துட்டு அந்த பொண்ணோட லக்கி சாமா அவகிட்ட இருந்து புடுங்கிருந்தாங்க. நீங்க எல்லாம் வீக்கானவங்க கிட்ட இருந்து நான் எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிடுவேன். ஒருவேளை நீ என்ன விட ஸ்ட்ராங்னு நினைச்சேன்னா நீ வந்து இதை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் தூக்கி அந்த லக்கி சாமா ஆத்துக்குள்ள போடுறான். கிரியோ டக்குன்னு ஓடி போய் அவன் பேரியர் பவரை யூஸ் பண்ணி அதை பிடிச்சிருந்தான். ஆனா நான் ஒரு செகண்ட் என்னோட கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணதுனால அந்த பேரியர் உடஞ்சிருச்சு அப்படின்னு கிரியோ சொல்றான். அந்த லக்கி சாம் ஆத்துக்குள்ள விழுந்த உடனே அந்த பொண்ணு என்ன ஒரு பார்வை பார்த்தா அதுல கோபம் கலந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு. அவளோட அந்த கோபமான அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. என் லைஃப்ல நான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எல்லாருமே என்ன நினைச்சு வருத்தப்பட்டது எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. அவங்களோட கோபமோ அந்த வருத்தமோ அது எனக்கு ரொம்பவோ பிடிச்சிருந்தது. நான் அதை என்ஜாய் பண்ணேன். அவங்களோட அந்த வலி கலந்த அந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கே, அது எப்படி இருக்கோ தெரியுமா அப்படின்னு சொல்லி கிரியோ கேட்கறான். கிரியோ, நீ அப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆமா நான் மறந்து போயிட்டேன், நான் இருக்கிறது நதர் வேர்ல்ட், டேமன்ஸ் இப்படி நடந்துக்கிட்டதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஓ இருமா, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி இப்படி பண்ணிட்டேன். இருமா, நான் எதுக்காக இந்த ஸ்கூலை வெடிக்க வைக்க போறேன்னு உனக்கு சந்தேகமா இருக்குது இல்ல. நான் இந்த ஸ்கூலோட மேஜிக்கல் ஆப்பரேட்டிஸ் பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்ணப்போ நான் நிறைய புது ஆளுங்களை மீட் பண்ணேன். இந்த இடத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, புதுசா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பீங்களா, இந்த ஸ்வாட வச்சு நீங்க எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க, அது ரொம்பவும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் பேசவோ அதோட லீடர் அங்க வரான். அவன் தான் ஆக்சுவலி பால் நம்ம இடத்துக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லவும், எல்லாரும் கத்தணும் கதறணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு, என்னோட ஒரு கொம்பு எதுக்காக இல்லைன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. என்னால ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ஒரு பொருளை இழந்துட்டா. என்னோட கொம்பு அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு சொன்னா அதான் உன்னை வெட்டி அவளுக்கு ஞாபகார்த்தமா கொடுத்துட்டேன். என்ன பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசமா எதுவோ தோணுதா அப்படின்னு அவன் கேட்கவும், நீ நார்மலா தான் எனக்கு தெரியுது, நம்ம எல்லாருமே டீமன்ஸ், நம்மளோட நேச்சர்லயே இதுதான் இருக்கு. முன்னாடி இருந்த டீமன்ஸ்லாம் எல்லாரோட வலியவோ வேதனையோ பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நார்மலா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யாருங்கிறதையா அவங்க மறந்துட்டாங்க. ஆனா டீமன் நேச்சர் உனக்குள்ள அதிகமா இருக்கிறதுனால நீ செய்யற எந்த ஒரு விஷயமும் தப்பு இல்ல. எங்க டீம்ல நீ ஜாயின் பண்ணணும்னா இதை குடி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான். அவனும் அதை குடிக்கிறான். அதுக்கப்புறமா ப்ரோ எனக்காக நிறைய விஷயங்களை பண்ணாரு, அவர் கூட சேர்ந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அப்பதான் ஒரு நாள் அவர் என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னாரு, இந்த பேப்ல ஸ்கூலையே நம்ம அழிக்கணும்னு சொல்லவோ, எதுக்காக அப்படின்னு சொல்லி கிரியோ கேட்கறான். இந்த பேப்ல ஸ்கூல் இருக்கிறதுனாலதான் ரேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்னே இருக்கு. ஹை லெவல்
ரேங்கிங்க்கு லோ லெவல்ல இருக்கிறவங்க மரியாதை கொடுக்கணும்னு ஒன்று இருக்கு. அது இல்லாம பண்ணிட்டா நான் நினைச்ச மாதிரியே எல்லாரும் ஈக்குவலா மாறிடுவாங்க. நான் இந்த ஸ்கூலை வெடிக்க வச்சதுக்கு அப்புறமா இறந்து போன தங்களோட குழந்தைங்களை பார்த்து எத்தனை அப்பா அம்மா வலியிலயோ வேதனையிலயோ கதறுவாங்க. முன்னாடி இந்த டீமன் வேர்ல்டுல எப்படி அந்த கதறல் சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் கேட்கும். அவங்களோட அந்த கதறல், அந்த வலி, வேதனை, அந்த ரியாக்ஷனை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே இறக்க போறாங்க. உன்னோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸும் இறக்க போறாங்க. இருமா, கண்ணு முன்னாடியே அவங்க இறக்க போறாங்க. உனக்கு கோபமா இருக்கா? என்ன மூஞ்சிலேயே குத்தணும்னு தோணுதா? நீ கோபப்படு, கதறு, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிரியோ வந்து லூஸ்தனமா பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு நார்மலா தான் இருக்கிறான். இவன் என்ன அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அழிய போறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், கோபமே படலையே அப்படின்னு சொல்லி கிரியோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். என்ன இருமா, உன் கண்ணு முன்னாடியே உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் நான் கொலை பண்ண போறேன்னு சொல்றேன், இந்த ஸ்கூலையே நான் வெடிக்க வைக்க போறேன்னு சொல்றேன், ஆனா நீ என்னடா கோபமே படாம நார்மலா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஏன்னா கோபப்படுறதுனாலயும் வருத்தப்படுறதுனாலயும் எதுவும் மாறப்போறது இல்ல, என்னோட சந்தோஷத்தை நான் தான் தேடிக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் கிரியோ அப்படியே ஷாக் ஆகுறான். இத்தனை நாளா அவனும் இருமாவும் ஒரே மாதிரி, அவங்க 2 பேருக்குமே ஒரே கோல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா உண்மை அது இல்லைன்னு அப்பதான் கிரியோ புரிஞ்சுக்கிட்டான். நம்ம ஹீரோவால அந்த மேஜிக் பால தொடக்கூட முடியல, ஆனா நம்ம ஹீரோ அந்த வலி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அதை எடுக்கிறான். என்னோட லைஃப்ல நான் கஷ்டங்களை பார்த்து பயந்து ஓட தான் செஞ்சிருக்கேன், ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போராட கத்துக்கிட்டேன். நம்ம வீக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம போராடினா நம்மளால எதை வேணா அடைய முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதை என்கிட்ட கொடுத்துரு இருமா, இதுக்காக நான் பல வருஷமா போராடி இருக்கேன். அந்த பெல் ரிங் ஆகும் போது இங்க இருக்கிற எல்லாரும் இறந்து போகணும், நீ அதை கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வெளியே தூக்கி போட்டாலும் சரி, எப்படியும் எல்லாரும் சாக தான் போறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் 40 செகண்ட்ஸ்ல பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. யாரும் காயப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதுவும் என்னோட ஃபயர் ஒர்க்ஸ்னால காயப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, இதை எல்லாருமே பார்த்து ஹாப்பியா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம், அதனால தான் எப்பவும் நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வெளியே குதிச்சு எஃப்ரிக் மோடுக்கு போய் ரீஃபேரா அப்படிங்கிற மேஜிக் யூஸ் பண்ணி அதை வெளியேறிறான். ஆனா கிரியோட பேரியர் தாண்டி அதால போக முடியல. நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு பண்ண பிளான உன்னால கெடுக்க முடியும்னு நினைச்சியா இருமா, என்னோட இந்த பேரியர் அவ்வளவு ஈஸியில உடைச்சிட முடியாது, ஹை லெவல் டீமன்ஸால மட்டும்தான் அதை உடைக்க முடியும், ஒன்னே மாதிரி சாதாரணமான ஒருத்தனோட மேஜிக் வச்சு அதை உடைக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். கிரியா உடனே ஷாக் ஆகுறான். எமர்ஜென்சில மட்டும் இதை யூஸ் பண்ணு, ஃபுல் மேஜிக் பவரையும் அதை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு. பேண்டர் ரோலர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இப்போ அவனோட ஃபுல் பவர் அன்லீஷ் ஆகுது. நம்ம ஹீரோக்கு அப்படியே பெருசா விங்ஸ் எல்லாம் வருது. பாம வெளியே தள்ளிட்டு இருக்க அந்த டிராகன் வந்துட்டு இப்போ ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாறி அந்த பேரியரை ஒரு வழியா பிரேக் பண்ணிட்டு இப்போ மேல பக்கம் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கான். ஹீரோ இதை பார்த்து ஷாக் ஆகுறான். ஹே எல்லாரும் அங்க பாருங்கன்னு சொல்லவோ 3, 2, 1 அப்படின்னு அவங்க கவுண்டர் முடிச்சு அந்த பெல் அடிக்கவோ கரெக்டா அந்த ஃபயர் ஒர்க்ஸோ படிக்குது. இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு, இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பேப்லஸ்ல இருக்க எல்லாரும் மட்டும் இல்ல, அந்த டீமன் வேர்ல்ட்ல இருக்க எல்லாருக்குமே அது தெரியுது, எல்லாருமே அதை பாக்குறாங்க. அது என்னவா இருக்கும், ரொம்பவும் சூப்பரா இருக்கு, யார் இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. இருமா சொன்ன மாதிரியே இதை பண்ணிட்டேன், நான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆமரி ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க, எல்லாருக்கும் அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீ எப்படி இப்படி பண்ணலாம் இருமா, என்னோட இத்தனை வருஷ பிளான வீணாக்கிட்ட, இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி உன் லேண்டுக்கு கூட யோசிக்காம நீ ஜம்ப் பண்ணிட்ட, எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சது? அதுவும் சரிதான், உன்னோட லட்சியத்துல நீ என்னை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்க, எப்படி லேண்ட் ஆக போறோன்னு கூட தெரியாம கீழே விழுந்து இப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கிரியா இப்ப நார்மல் ஆகுறான். சில எரிக்கல் கீழே விழுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கிட்ட விங்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவால பறக்க முடியாது. அவனோட மொத்த பவரையும் நம்ம ஹீரோ அன்லீஷ் பண்ணதுனால நம்ம ஹீரோ வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துருதான். என்னதான் கிரியோ வந்துட்டு வில்லத்தனமா யோசிச்சிருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே விழ போறான் அப்படின்னு பேரியர் யூஸ் பண்ணி கிரியோ தான் நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கான். நம்ம ஹீரோ இந்த எபிசோட்ல வேற லெவல்ல ஹீரோய்க்கா காமிச்சிருப்பாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்தனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஒரிஜினல் அனிமேல இந்த எபிசோட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். கடைசியா எரிக்கல் கீழே விழற மாதிரி காமிச்சு முடிச்சிருக்காங்க. அது என்ன கதை அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.